அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மஹ்ஷரில் மனிதனின் நிலை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலுக்கேற்ப மறுமையில் எழுப்பப்படுவார்கள். மறுமை நாளில் சூரியன் படைப்பினைகளுக்கு அருகில் கொண்டு வரப்படும். அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடைவெளி 1 மைல் தூரமே இருக்கும். சுபஹானல்லாஹ். அவரவருடைய செயலுக்கேற்ப வேர்வையில் முழுகுவார்கள். சிலரது வேர்வை அவருடைய கணுக்கால் வரை இருக்கும். சிலரது வேர்வை முழங்கால் வரை இருக்கும். சிலரது வேர்வை இடுப்பு வரை இருக்கும். சிலரது வேர்வை வாய் வரை எட்டிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மறுமையில் சிலரது மகன் நமக்கு ஏதோ ஏற்பட போகிறது என்று நினைக்கும். சிலரது மகன் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ்வை சந்திப்பதை எண்ணி மகிழும். மஹ்ஷரில் போதனைகளை புறக்கணித்தவரின் நிலை. இன்மேல் போதனைகளை புறக்கணித்தவன் மறுமையில் குருடனாக எழுப்பப்படுவான். அப்போது அவன் கூறுவான், இறைவா, நான் பார்வையுடையவனாக தானே இருந்தேன், ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் என்று கூறுவான். அப்போது இறைவன் கூறுவான், என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, நீ அதை மறந்த நிலையில் இன்மேல் இருந்தாய் என்று இறைவன் கூறுவான். அப்போ கொலையாளி நிலை. இன்மேல் கொல்லப்பட்டவர் மறுமை நாளில் தன்னை கொலை செய்தவரின் முடியை பிடித்து இரத்தம் வடியும் நிலையில் இழுத்து வருவான். வட்டிக்காரனின் நிலை. மறுமையில் வட்டிக்காரனின் நிலை. வட்டியை உண்டவன் மறுமை நாளில் சைத்தான் தீண்டப்பட்ட பைத்தியமாக எழுதுவான். அல்லாஹ் அக்பர். வட்டி வாங்குவதென்றும் உண்பதென்றும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மோசடி செய்பவரின் நிலை. மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருள்களை மறுமை நாளில் கொண்டு வருவார். தேவைக்கு அதிகமாக யாசிப்பவரின் நிலை. தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவர் தம் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாமல் மறுமையில் எழுப்பப்படுவார். உயிரினங்களை பராமரிக்காதவனின் நிலை. இவ்வுலகில் ஒட்டகம் வளர்த்தவன் அதற்கான கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் அது கியாமத் நாளில் இருந்ததை விட நல்ல நிலையில் வந்து தன்னை பராமரிக்காதவனை மிதிக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த இம்மை வாழ்க்கை சிறு காலமே. மறுமையில் நிரந்தரம். எனவே யாரும் துணை இல்லாத அந்த மறுமை நாளை எண்ணி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை நேசத்துக்குரிய அடியானாக வாழ்ந்து மரணிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளை சொர்க்கம் செல்லக்கூடிய அடியானாக உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக என துவா செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.